யூதா 1:9 வாசிங்க. என்ன செய்யலாம்? அவனுக்கு தூஷணமாக அந்த இடத்துல யாருக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தூதன் என்ன செய்யல? பிசாசுகிட்ட சண்டை போட போகல. ஒரு தூதன், நான் சொன்னேன், ஒரு தூதன் ஒற்றைக்கு போய் அவனை அப்படியே சட்டையை பிடிச்சு இழுத்து கொண்டு பாதாளத்தில் அடைக்கிறான். அவ்வளவு பவரான தூதர்கள் உண்டு. ஆனால் இந்த தூதனால மோசைக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்ய முடியல? சாத்தான எதிர்த்து சண்டை போட முடியல. ஒற்றை வார்த்தை தான் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஏன் சொல்றான் அப்படின்னா, அந்த இடத்துல சாத்தான் நியாயமா வந்து நிற்கிறான். அவன் ஏன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் எதுக்காக நிற்கிறான்? மோசையை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா முடியாதா? இதுதான் பிரச்சனைங்க. மோசை எங்க போக முடியுமா? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய அதாவது நியாயம் நமக்கு அந்த 100 கிராம் மூளைக்கு எட்டாதது. அவர் சிலுவையில கல்லன்னு திடீர்னு சொல்றாரு, நீ எங்கப்பா? என் கூட பரதேசில் இருப்பான் பாரு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல இவனுக்கு என்னன்னா, மோசையை என்ன செய்ய முடியாது? அதுதான் அவன் பிரச்சனை. அவன் அதை தான் வந்து எதிர்த்து கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்து நிற்கிறான். அப்ப ஏன் பிரச்சனை அப்படின்னா, மோசை என்ன தப்பு செய்தான்? மோசை செய்தது நிறைய தப்பு உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, நீ பாறையில தண்ணி இல்லாத